அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். உங்களுக்கு இப்போ குழந்தை வேணுமா இல்லை பணம் வேணுமா? என்னது குழந்தை தான். சேலம் மாவட்டம் அன்னதானப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பானுமதி சுங்காராம் தம்பதிக்கு கடந்த 15 நாட்களுக்கு முன்னர் பெண் குழந்தை பிறந்ததாக கூறப்படுகிறது. பானுமதி சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதால் அவரது தாயார்தான் குழந்தையை பராமரித்து வந்துள்ளார். இந்நிலையில் பானுமதியின் தம்பி ரமேஷும் அவரது மனைவி கார்த்திகாவும் குழந்தையை பராமரிப்பதற்கு பதில் யாருக்காவது விற்றால் பணமாவது கிடைக்கும் என கோரி வீட்டில் பேசியுள்ளனர். தம்பியின் சூழ்ச்சியை அறியாத பானுமதியோ குழந்தையை கொடுத்துவிட்ட நிலையில் அவரது கணவர் சுங்காராம் தட்டி கேட்டதாக சொல்லப்படுகிறது. உடனே ரமேஷும் அவரின் மனைவி கார்த்திகாவும் சுங்காரத்தை மிரட்டி வீட்டை விட்டு துரத்தி உள்ளனர். இந்நிலையில் குழந்தையை 3,20,000 ரூபாய்க்கு கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த தம்பதிக்கு விற்பனை செய்து விட்டதாக சொல்லப்படுகிறது. குழந்தையை விற்ற பணத்தில் பல்சர் பைக்கை வாங்கிய ரமேஷ் மீதி இருந்த பணத்தில் 1,20,000 ரூபாயை பானுமதியிடம் தந்துவிட்டு வெளியில் யாரிடமும் சொல்லக்கூடாது, சொன்னால் கொன்று விடுவேன் என மிரட்டி விட்டு சென்றுள்ளார். இதனால் செய்வதறியாது வீட்டுக்குள்ளேயே பானுமதியும் அவரது தாயாரும் முடங்கி கிடந்ததாக கூறப்படுகிறது. குழந்தை பிறந்து வீடு ஒரு சத்தமும் இன்றி அமைதியாக இருந்ததால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் பானுமதியிடம் விசாரித்துள்ளனர். யாரு? ரமேஷா? ரமேஷ் தம்பி பொண்டாட்டியும். தம்பி பொண்டாட்டியுமா? போட்டாச்சு தெரியாது சொல்லி போடுறாங்க. உன்னை மிரட்டி வந்து காசு கொடுத்தானா எப்படிங்க? மிரட்டி இல்லைங்க, அதுக்கப்புறம் ஏதோ யார்ட்டி சொல்லாதுன்னு சொன்னாங்க. பக்கத்து வீட்டுக்காரர்கள் சற்று தீர விசாரித்ததில் மனநலம் பாதிக்கப்பட்ட பானுமதி உண்மையை கூறிவிட்டார். இதனை வீடியோவாக பதிவு செய்த சிலர் போலீசுக்கு தகவல் தந்தனர். இதையடுத்து ரமேஷ் மற்றும் கார்த்திகாவை அழைத்து விசாரணை செய்த போலீசார் கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த தம்பதியிடமிருந்து குழந்தையை மீட்டு பானுமதியிடம் ஒப்படைத்தனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து செய்தியாளர் சிலம்பரசன்.